ஸ்ரீ ஸ்ரீ மகாகணபதியுடைய திருவடிகளையும் என்னுடைய உபாசனை தேவதை ஸ்ரீ ஸ்ரீ வாராகி அம்பாளுடைய மலரடிகளையும் பணிந்து உலகம் முழுவதும் வாழக்கூடிய ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசானேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. அன்பு நேயர்களே, ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலும் சனி பகவான் வக்ரகதியிலே இருக்கிறார். முக்கியமான கிரகம் சனி பகவான் வக்ரம். எப்பொழுதும் போல ராகு கேது வக்ரமாக இருக்கிறார்கள், வக்ரகதியில் இருக்கிறார்கள். மெயினாக குரு ராகு தொடர்பு. செவ்வாய் சுக்கிரன் இருவரும் ஒன்றிணைந்து பகையுடைய வீட்டிலே, சூரியனுடைய வீட்டில், அங்கே செவ்வாயும் சுக்கிரனும் ஒன்றிணைந்து சிம்மத்தில் இருக்கிறார்கள். பொதுவாக இந்த சிம்மத்தில் செவ்வாய் சுக்கிரன் அமைந்தால் அது எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டுக்கெல்லாம் ஒத்து வராது அப்படின்னா, மெயினாக அரசியல்வாதிகளுக்கு அது ஒத்து வராது. பொதுவாக நாட்டிற்கும் அது அவ்வளவு சிறப்பு கிடையாது. எங்கேயுமே சரிதான். எப்படி ஒரு சனி செவ்வாய் சேர்க்கை ஒத்து போகாதோ அது போல் ஒரு கடுமையான தோஷமாக இருக்குமோ அதை போல் இந்த செவ்வாயும் சுக்கிரனும் இணையக்கூடாது. காரணம் என்ன? சுக்கிரன் கலத்தரக்காரகன், செவ்வாய் மங்களக்காரகன். ரெண்டு பேருமே மங்களத்தை, சுபத்தை குறிக்கக்கூடியவர்கள். அப்போது இந்த செவ்வாயும் சுக்கிரனும் சூரியனின் வீட்டில் இணைந்திருக்கின்ற பொழுது இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையிலே நாட்டிற்கும் சரிதான், வீட்டிற்கும் சரிதான், தேவையில்லாத கலகங்கள் ஏற்படும். அதோடு மட்டுமல்ல, தொடர்ந்து இந்த செவ்வாய் சுக்கிரன் இணைந்து பயணித்து வருகிறார்கள். இவர்களுக்கு அந்த சனியுடைய பார்வை கிடைக்கின்ற பொழுது என்ன ஆகும்னா, அந்த குறிப்பிட்ட ராசி என்பர்களுக்கு, குறிப்பிட்ட ஜாதகருக்கு தேவையில்லாத மிகப்பெரிய எதிர்பார்க்காத பல விஷயங்கள் நடந்து விடுகின்றன வாழ்க்கையில். அல்லது ஒரு மிகப்பெரிய போராட்டங்கள் நடந்து விடுகின்றன. எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. ஒருத்தர் கொண்டு போய் ஒரு ஹையர் லெவலில் கொண்டு போய் சாமி உட்கார வச்சுருவார். ஒரு சிலருக்கு தீகாயங்கள் ஏற்படுவது, ஒரு ஃபயர் ஆக்சிடெண்ட் கம்பெனிலேயோ இல்லை ஃபேக்ட்ரியிலையோ வீட்டிலேயோ அல்லது வெளியிலேயோ நம்ம நிறைய பார்க்குறோம். அங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, இங்கே ஒரு கடை தீப்பிடிச்சு எரிஞ்சது, காட்டு தீ பரவிச்சு, எரிமலை வெடிச்சது. அப்போ இதெல்லாம் இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய காம்பினேஷன்ஸ். குறிப்பாக பெண்கள் தங்களுடைய தொழில் செய்யும் இடத்துல எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும். நீங்கள் அவர் என்ன மாதிரியான ஷாப் வச்சுருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ் பண்ணாலும் சரிதான், உங்களுடைய பெண்கள் சுயமாக தொழில் செய்கிறீங்க அப்படின்னாக்கா உங்களுடைய தொழிலில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். அந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளவு சிறப்பு கிடையாது. அதே போல் இபி ரிலேட்டடாக ஒர்க் பண்ணக்கூடியவங்க, இபி ஆஃபீஸர்ஸராக இருக்கலாம், அல்லது இபி ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், எலக்ட்ரீஷியனாக இருக்கலாம், அல்லது அந்த ஒரு மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட், ஒரு கார் கம்பெனி இருக்குது, அதுக்கு தேவையான இபி சப்ளை பண்ணுறீங்களா, இபிக்கு தேவையான ப்ராடக்ட் எடுத்து கொடுக்குறீங்க, லைட்டு எல்லாம் கொஞ்சம் பண்ணித்தரீங்க. அப்போது அதே போல் இராணுவ அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்க மற்றும் பாதுகாப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள், இவங்க எல்லாருக்குமே கூட மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த செவ்வாய் சுக்கிரனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். எந்த அளவுக்கு அது பாதிப்பை ஏற்படுத்தும், ஒவ்வொரு ஜாதகருக்கும், குறிப்பாக உங்கள் ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான மாற்றத்தை அது ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை என்னால் அதை உணர முடியும். ஆகையினால் இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மிகுந்த எச்சரிக்கையோடு கவனத்தோடு நடந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம். அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா அரசு அதிகாரிகள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் என்னதான் ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப சின்சியராக ஒரு சீரியஸ்னஸோட ஒரு டெடிக்கேஷனோடு நீங்கள் ஒரு பயந்து வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். நாளைக்கு நம்ம பேரில் என்ன ரிப்போர்ட் சொல்லிடுவாங்களோ, நம்மளை எங்கே தூக்கி பந்தாடிடுவாங்களோ, நம்ம பேரில் ஏதாவது பழி வாங்கிடுவாங்களோ, அரசியல் பழி வாங்குதல், அரசியல் நெருக்கடிகள், அல்லது வஞ்சம் வச்சுருந்து கூட வேலை செய்கிறவங்களே கூட அவங்கள கவுத்து விட்டுடலாம். அந்த மாதிரியான விஷயங்கள். அது பெண்கள் உங்களுக்கு எதிரியாக, சுக்கிரன் இருக்காருல்ல, பெண்கள் உங்களுக்கு எதிரியாக வரலாம், இல்லை ஆண்கள் உங்களுக்கு எதிரிகளாக வரலாம்.
பெண்களாக இருந்தால் ஆண்கள் எதிரியாகவும், ஆண்களாக இருந்தால் பெண்கள் எதிரியாகவும் ஆப்போசிட்டாக கிரியேட் ஆகி உங்கள் கூடவே இருந்திருப்பாங்க, க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஆனால் அவங்க மூலம் ஒரு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்படுவதற்கும் அங்கே வாய்ப்புகள் இருக்கும். அப்போ குறிப்பாக அரசு அதிகாரிகள், அரசியல் தலைவர்கள், குறிப்பாக அரசியலில் ஈடுபட்டிருக்கிறவங்க தங்களுடைய எதிர்காலத்தை பற்றிய விஷயங்களை, கனவுகளை, எதிர்கால திட்டங்களை எல்லாம் ரொம்ப அக்யூரேட்டாக அது என்ன அடுத்து என்ன செய்ய போகிறோம், என்ன செய்யணும், இதெல்லாம் முன்கூட்டியே திட்டமிட்டு வைத்து கொள்ளுதல் சிறப்பை தரக்கூடியதாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் காம்பினேஷனுங்கிறது அவ்வளோ பெரிய விஷயம். நிறைய இடங்களில் நம்ம பார்க்குறோம், அரசியல் கலகங்கள் ஏற்படுகிறது, அரசியல் குழப்பங்கள் ஏற்படுகிறது, வீண்பற்றி அவமானங்கள் ஏற்படுகிறது. அதே போல் ப்ரைவேட் ஜாபில் ஒர்க் பண்ணுறீங்க, நீங்களும் எச்சரிக்கையாக கவனமாக இருந்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, கன்னிராசி அன்பர்களே, இந்த ஜூலை மாதத்தை பொறுத்தவரையில் மிகவும் அற்புதமான ஒரு மாதமாக உங்களுக்கு அமைகிறது. நான் சொன்ன இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளோ சிறப்பானதாக இல்லை, இந்த செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை அவ்வளவு உங்களுக்கு சிறப்பானதாக இல்லை, ஆகையினால கொஞ்சம் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொன்னேன். ஆனால் கன்னிராசின்னு அப்படி நம்ம எடுத்துக்கின்ற பொழுது ராசிக்கு 8லே இருக்கக்கூடிய ராகு பொதுவாக அசுப கிரகங்கள் நல்ல ஸ்தானங்களில் உட்கார்றதும், சுப கிரகங்கள் அசுபஸ்தானங்களில் போய் மாறி அமர்வதும் அல்லது அசுபர்களோடு சேர்கின்ற பொழுது அந்த குறிப்பிட்ட ராசிகளுக்கு அது ஒரு மிகப்பெரிய சண்டால யோகத்தை ஏற்படுத்துகிறது. சண்டால யோகம்னு சொல்லும் பொழுது அபரிமிதமான ஒரு யோகம். 4 பேர் திட்டுவான், இவனுக்கு வந்த வாழ்வு பற்றியா, நேற்று வரலும் நம்ம கூட இருந்தான் பாவன், அவனுக்கு வந்த வாழ்வு பாரு, இன்றைக்கி போய் எங்கேயோ போயிட்டான். 4 பேர் நம்மளை பார்த்து திட்டக்கூடிய வகையில், 4 பேர் உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய வகையில், அவன் நல்லா உழைச்சான், கஷ்டப்பட்டான், அவன் முன்னுக்கு வந்தான் அப்படின்னு சொல்ல மாட்டாங்க, இவனுக்கு வந்து வாழ்வுப்பார். அப்போ அந்த மாதிரி ஒரு மிக பிரம்மாண்டமான ஒரு மிகப்பெரிய வாய்ப்புகள், அதிர்ஷ்டங்கள் இதெல்லாம் கன்னிராசிக்கு ஏற்பட போகுது. அதிலும் குறிப்பாக இந்த அஸ்தம் நட்சத்திர அன்பர்கள் இந்த காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என்ற நிலையில் எந்த கால நேரம் உங்களுக்கு அற்புதமான ஃபேவரபிள் பீரியடாக இருக்கும். உங்களுக்கான கால சூழ்நிலைகள் உங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் தட்டி அப்படியே ஒரு பேர் புகழ் வாங்கி ஜெயிச்சுட்டு வெளியில் வர்றது தான் சிறப்பு. அப்போ இந்த கால நேரத்தை கன்னிராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த கால நேரத்தை கன்னிராசி அன்பர்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டும் என்ற எண்ணம் இருக்குமேயானால், அந்த முன்னுக்கு வரணுன்ற அந்த சிந்தனை இருக்குமேயானால், நிச்சயமாக கன்னிராசி என்பர்கள் இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு ஒரு கை கொடுக்கக்கூடிய மாதமாக, சப்போர்ட் பண்ணக்கூடிய மாதமாக, ஒரு டெவலப் தரக்கூடிய மாதமாக, இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு ஃபேவரபிள் மந்தாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது. நீங்கள் அரசு அதிகாரியாக இருக்கலாம், அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், ஒரு பெரிய பில்டராக இருக்கலாம், அல்லது அரசாங்கத்துறையில் உயர்ந்த துறையில் இருக்கிறவங்களாம், ப்ரைவேட் ஜாபில் ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கலாம், அல்லது சோஷியல் சர்வீஸில் நல்ல ரேங்கில் இருக்கலாம். நான் வந்து சோஷியல் சர்வீஸ் பண்ணுற சாமி, நான் வந்து இந்த இடத்துல ஒரு நல்ல கவர்னர் போஸ்ட்டில் இருக்கேன். அப்போது உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஜாபில் உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அந்த சேரில், அந்த போஸ்டிங்கில், அந்த பதவியில் நீங்கள் இருக்கிறதுக்கு அதுக்கு வரக்கூடிய போட்டி பொறாமைகள், அந்த பதவி மேலே இருக்கக்கூடிய கண் திருஷ்டிகள், அந்த நோக்கம், அந்த பார்வை, இவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு கன்னிராசி அன்பர்களே. அதே போல் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். இன்னும் சொல்லப்போனால் அரசு அதிகாரிகளுக்கு நல்ல டிரான்ஸ்ஃபர்ஸ் கிடைப்பதற்கு வாய்ப்பு, நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாற்றி விடுவாங்க, ஆனாலுமே கூட அது உங்களுக்கு நிம்மதியை தரக்கூடியதாக இருக்கும். ஒர்க்கில் இருக்கக்கூடிய ப்ரெஷர் குறையும், வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் அமையும். அதே போல் நிறைய கன்னிராசி என்பவர்களுக்கு அரசியல் பதவிகள், அரசாங்க பதவிகள், அரசு வேலைகள், அரசு ஒப்பந்த புள்ளிகள், டெண்டர் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் உண்டு. அரசாங்கத்தால் இந்த மாதம் கன்னிராசிக்கு அனுகூலம் உண்டு என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.
ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.